நமஸ்கார். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் தமிழ் கேர்ள் இன் மகாராஷ்டிரா. நான் இப்போ இன்னைக்கு வீடியோவில் காமிக்கிற எல்லா ஜுவல்லரியுமே கற்கண்டில் செஞ்சாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, நான் இப்போ காமிக்கிற எல்லா ஜுவல்லரியுமே கற்கண்டில் செஞ்சது தான். இது கோல்டு இல்லை, சில்வர் இல்லை, பேர்ல் கூட இல்லைங்க. நம்ம வெள்ளையாக இருக்குல்ல கற்கண்டு, அது இங்கே மகாராஷ்டிராவில் ஹல்வான்னு சொல்கிறாங்க, அதில் செஞ்சது தாங்க. இங்கே மகாராஷ்டிராவில் பொங்கலுக்கான ஸ்பெஷல் இந்த ஹல்வா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் அப்படின்னா ஒரு புதிய தொடக்கம் அப்படி தானே நம்மளுமே கொண்டாடுவோம். அதே மாதிரி தாங்க இங்கேயும். அது ஒரு இனிப்பாக ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கற்கண்டில் நகைகள் செஞ்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. நாங்களும் எங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அதுக்காக பண்ண ஜுவல்லரிஸ் தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இது நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் என்னோடய ஃபோட்டோ ஷூட் எடுத்த ஃபோட்டோஸுமே வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஜுவல்லரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்காக ரெடிமேடாகவும் விற்கிறாங்க. நம்ம செய்யவும் செஞ்சுக்கலாம். ஆனால் ரெடிமேடாக விற்கிறப்ப ஒன்று கிடைக்கும், ஒன்று கிடைக்காது. நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் கிடைக்காதுல்ல. அதனால தான் நாங்கள் கடையிலேருந்து ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கி வீட்டிலே செஞ்சோம். மோஸ்ட்லி இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணது எல்லாமே எங்கள் மாமியார் தாங்க. இதை எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மெயினாக யூஸ் பண்ண பொருட்கள் சுகர் பீட், மணி, அதுக்கப்புறம் கல், அந்த ஹல்வா அதாவது கற்கண்டு, அதுக்கப்புறம் நூல், இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் தான் நாங்கள் தனியாக வாங்கிக்கிட்டோம். தோடு பின்னாடி வைக்கிற திருகாணி, அந்த திருகாணி போடுறது, அதுக்கப்புறம் மோதிரத்துக்கான பேஸு, அதெல்லாமே நாங்கள் கடையில் வாங்கிக்கிட்டோம். மிச்சது எல்லாமே அரேஞ்ச் பண்ணது அதெல்லாமே வீட்டிலே நாங்கள் பண்ணது தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோதிரம், வளையல், ஹாரம், மங்கள்சூத்ரா, தோடு, கையில் ப்ளவுஸ் கிட்ட கட்டுவோம்ல ஆமில் அந்த ஜுவல்லரி, அதுக்கப்புறம் சைடில் ஹிப்ஸ் கிட்ட ஒரு ஜுவல்லரி போடுவோம்ல, அந்த ஜுவல்லரி எல்லாமே செஞ்சோங்க. இது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தோடில் பார்த்தீங்கன்னா மயில் மாதிரி இருக்க ஸ்டிக்கர் பேட்ச் நாங்கள் கடையிலேருந்தே வாங்கிக்கிட்டோம். அதை சுற்றி நாங்கள் கல்லெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிட்டோம். பேக் சைடில் இந்த கிளிட்டர் ஷீட் இருக்கும்ல, அது ஒட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த தோடு பின்னாடி இருக்க நீடில் மாதிரி இருக்கோம்ல, அதையும் நாங்கள் கடையில் வாங்கிக்கிட்டோம். ஸோ கீழே இருக்க அந்த ஜிமிக்கி அதெல்லாமே நாங்கள் வீட்டில் பண்ணது தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் தோடு ஃபினிஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளையல். இது வளையல் ஆல்ரெடி வீட்டில் இருந்த வளையல். அதில் நூல் சுற்றியாச்சு ஃபஸ்ட்டு கோல்டன் கலரில். அதுக்கப்புறம் அந்த கற்கண்டை ஒட்டிட்டு தொங்குற மாதிரி ஒரு டிசைன் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அது ஃபோட்டோ ஷூட் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபினிஷிங்காக கோல்டன் கலரில் இருக்க பீட்ஸ் ஒட்டி க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மோதிரத்தில் இதுவும் அதே மாதிரி தாங்க. அந்த ஷீட்டு கோல்டன் கலர் ஷீட் இருக்குல்ல, அது மேலே அழகாக கல்லெல்லாம் அடுக்கிட்டு இந்த மோதிரத்துக்கு பேஸ் இருக்கும்ல, அதை அப்படியே ஒட்டி இந்த மாதிரி மோதிரத்தை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கையில் ஆம் கிட்ட கட்டுறது ஜுவல்லரி, அது பேர் எனக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி 2 சைடு கோர்த்துட்டு அதை அப்படி கட்டுற மாதிரி ஒரு த்ரெட்டு போட்டுட்டு நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ அது போடுறப்ப ரொம்பவே அழகாக இருந்தது. நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நெத்தி சுட்டி பண்ணியிருந்தோம். அப்புறம் ஹாரம் நாங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து கொஞ்சம் லாங்காக வர மாதிரி பண்ணியிருந்தோம். அதுலேயுமே அந்த மிடில் இருக்க பேட்ச்சு சுற்றி நாங்கள் அந்த கோல்டன் ஷீட்டில் ஒட்டிட்டு அதை கல்லெல்லாம் வச்சு தான் நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மங்கள்சூத்ரா அப்படின்னா நம்ம தாலி போடுவோம்ல, அதே தாங்க இங்கே மங்கள்சூத்ரான்னு சொல்கிறாங்க. அது ஏதோ ஒரு செயினில் பிளாக் மணி சேர்க்கணும், அதுதான் மங்கள்சூத்ரா. ஸோ நாங்கள் இதில் பிளாக் மணி சேர்த்து அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நாத்துனா மூக்குத்தி, அதுவுமே அதே மாதிரி தாங்க. அந்த சுகர் பீட்ஸை பூ மாதிரி ஒட்டி ஒரு வளைக்கிற மாதிரி ஒரு கம்பி வச்சு சேர்த்து முடிச்சிருந்தாங்க. அப்படி தான் சாரீ கட்டிட்டு சைடில் இந்த மாதிரி ஒரு பெல்ட் மாதிரி போடுவோம்ல, அந்த பெல்ட்டு, அதுக்கான இந்த ஹூக் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் மணியை கோர்த்து 3 லேயராக நாங்கள் இதை பண்ணியிருந்தோம். ஜுவல்லரியுமே போட்டு கடைசியாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறப்ப ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. இந்த ஃபோட்டோ ஷூட்டு இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் எல்லாமே எனக்கு புதுசாக இருந்துச்சு. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு, ஏதாவது கொஷின்ஸு, இல்லை ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.